ஒரு கிராமத்தில் சண்முகம் என்ற கார்பெண்டர் அவரது மனைவி மீனாவும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவள் பெயர் கீதா. அவள் சூரியனைப் போல பிரகாசமான முகம் கொண்டவள். கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் அவளின் அழகுக்காக அவளை பாராட்டுவார்கள். ஒரு நாள் அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் கீதாவின் வீட்டிற்கு எதிர்க்க வசிக்க வந்தது. அதில் ராம்குமார், அவரது மனைவி லக்ஷ்மி. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை. பெயர் கோமல். அவள் கருப்பு நிறத்தில் இருந்தாள், ஆனால் அவளோட மனம் தூய்மையாக இருந்தது. அவள் இயற்கையை நேசித்தாள் மற்றும் பிறருக்கு உதவியாக இருந்தாள். கீதா கோமலையை பார்ப்பதற்காக ஆவலாக இருந்தாள். கடைசியாக கீதா கோமலை பார்த்தாள். அவள் சிரிக்கத் தொடங்கினாள். அவள் சொன்னாள், "உன்னை பத்தி கேள்விப்பட்டதுடன் உன்னை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தேன். ஆனால் இப்போது நீ கருப்பு நிறத்தில் இருப்பதால் நான் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இந்த கிராமத்தில் ஒரே அழகு தேவதை நான்தான்" என்று கிண்டல் செய்தாள். கீதாவின் வார்த்தைகளால் கோமலின் மனதை புண்படுத்தியது. இந்த முழு உரையாற்றலை மூன்றாவது நபர் கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் மரத்தின் மீது அமர்ந்திருந்த ஒரு ஜீனி. அது கீதாவிற்கு வெறும் அழகு மட்டும்தான் இருக்கிறது. அவள் ஒரு மோசமான பெண் என்று ஜீனி கூறியது கீதாவிற்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவளுடைய முழு அழகையும் எடுத்துக் கொண்டது அவளிடம் இருந்து. மறுநாள் கீதா ஒரு சாதாரண பெண்ணாய் மாறியிருந்தாள். கிராமத்தில் உள்ளவர்கள் யாராலையும் கீதாவை அடையாள காணப்படவில்லை மற்றும் அவளுடைய பெற்றோர்கள் கூட அவளை அடையாளம் தெரியவில்லை.